உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தெற்கு நகர விடுதலை சிறுத்தை கட்சியின் புதிய நிர்வாகிகள் புது ரயில்வே கேட் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். வாணியம்பாடி தெற்கு நகர செயலாளர் நௌஷாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் யுவராஜ், மண்டல செயலாளர் கோவிந்தன், நகர பொருளாளர் ஆனந்தன், செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார், மண்டல துணை செயலாளர்கள் வேலு, சிவகுமார், ஒன்றிய பொருளாளர் கந்தன், மாவட்ட மாணவர் அணி பயிற்சி குமரன், நாற்றம்பள்ளி ஒன்றிய துணை செயலாளர் சந்திரசேகர், ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் காலைவேந்தன் மற்றும் அல்போன்ஸ், வீரமணி, கார்த்தி, முரளி, சரண்ராஜ், சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நகர செயலாளர் நௌசத் அவர்களும் விக்கி என்கிற விக்னேஷ் அவர்களும் இணைந்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நௌசத் அவர்களுடைய தலைமையில் கட்சியிலே எழுச்சி தமிழர்களுடைய வழியை ஏற்று ஏற்கனவே கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக 50 பேர்கள் இணைந்தார்கள் இஸ்லாமியர்கள். இன்று 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு எழுச்சி தமிழர்களுடைய வழியை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே வாணியம்பாடியிலே மிகப்பெரிய அளவிலே இதை பிரதிபலிக்கும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இந்த எழுச்சி தமிழருடைய கருத்தை வாணியம்பாடி மாவட்ட சார்பிலே நாங்கள் தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக நாங்கள் ஆக்கி காட்டுவோம் என்று இந்த நேரத்திலே உறுதியேற்போம். 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அரக்கோணம் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரமேஷிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர் ஆர் காந்தி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நரேஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் முதன்மை செயலாளர் பார்வேந்தன் ஆகியோர் உடன் இருந்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.